உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கருமமே ஆதல, கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், திருஷ்டிகளை விரட்டுகின்ற விநாயகர் எந்திரத்தை செப்பு தகட்டில் வரைந்து விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை செய்து பிரதி சதுர்த்தி அன்று வழிபட்டு வர கண் திருஷ்டி நெருங்காது வீட்டு வாசலிலே சட்டமிட்டு மாட்டலாம். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள், இன்பங்களையும் தாராளமாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அடைவீர்கள் என்பதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 22/7/2025 கிழமை, செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் ஆடி 6வது நாள். இன்றைய விசேஷம் பிரதோஷம், சிவ வழிபாடு நன்று. ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் பவனி, நைனியார் கோவில் சவுந்தரநாயகி அம்மனை ஆடி வரும் திருக்கோலம், நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று. திரியோதசி திதி. இன்றைய நல்ல நேரம் 7:15 இருந்து 8:45 வரை, 10:45 இருந்து 11:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 இருந்து 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. இன்றைய திதி துவாதசி காலை 6:45 வரை, திரியோதசி நள்ளிரவு கடந்து அதிகாலை 3:57 வரை. இன்றைய நட்பு நட்சத்திரம் மிருக சீரிடம் இரவு 7:52 வரை. யோகம் சித்தமரண யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் விசாகம், அனுஷம். சந்திராசிரம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், தசா புத்தி தரும் நோய்களில் இருந்து தற்காத்து கொள்ள எளிய வழி. எந்தெந்த தசைக்கு எந்தெந்த புத்திக்கு எப்படிப்பட்ட நோய்கள் வரும், அதை எப்படியெல்லாம் பாதுகாத்து கொள்ளலாம், அதற்கு எளிய பரிகாரம் என்ன என்பதை இன்றைய தினம் நாம் ஆராய இருக்கின்றோம். பொதுவாக ஜாதக அமைப்பை பொறுத்தே நமது உடற்கூறுகள் அமைந்துள்ளது. ஒருவருடைய ஜாதகத்தில் உயிரும் உடலுமாய் இருப்பது லக்னம். உருவ அமைப்புகள் 12. அதில் கிரக அமைப்புகளை கொண்டு முகம் வேறுபடுவதும், பல் எடுப்பாய் இருப்பதும், தட்டை முகம், குட்டை முகம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நமது லக்னத்துக்கு எந்த இடத்தில் எந்த கிரகம் வந்தால் நாம் எப்படி வாழ்வோம், எந்த நோயால் வீழ்த்தப்படுவோம் என்று நிர்ணயித்து கூறிவிடலாம். எடுத்துக்காட்டாக ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 8 சனி அமர்ந்திருந்தால் ஜாதகரின் வாழ்க்கை பல சோதனைகள் நிறைந்ததாக இருக்கும். லக்னமும் மற்ற அதிபதிகளும் பலமாய் அமர்ந்திருந்தால்தான் அவரால் நல்வாழ்வு வாழ முடியும். ஒருவரது ஜாதகத்திலே லக்னத்தில் சனி பகவான் இருந்து அவரோடு செவ்வாய் ராகு கூடியிருந்தால், இந்த இரு கிரகங்கள் ஒன்று சனியோடு கூடினால் மற்ற பாவகிரகங்களான கேது சூரியன் கூடினாலும் அந்த ஜாதகர் கால் ஊனமுற்றவராய் வாழ்வார். பிறக்கும் பொழுதே நன்றாக பிறந்தாலும் இந்த கிரகங்களின் தசை வரும்போது கால் ஊனத்தை தந்துவிடும். லக்னத்திலே மாந்தி இருந்தாலும், 12இல் சுக்கிரன் இருந்தாலும், குரு நீச்சம் அல்லது உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகர் சர்க்கரை நோயால் அவதிப்படுவார்.
ஒருவர் ஜாதகத்திலே 8ல் மாந்தி இருந்தால் 8க்குரியவர் மாந்தியோடு சேர்ந்து காணப்பட்டால் 8ஆம் இடத்தை மாந்தி மற்றும் சனி பார்த்தாலும் 8ஆம் அதிபதியோடு ராகு அல்லது கேது சேர்ந்து இருந்தால் 8க்குரியரை சனி பார்த்தாலும் 8க்குடையவர் சூன்யம் அடைந்தாலும் அந்த ஜாதகர் எப்பொழுதும் வியாதியோடவே வாழ்வார். லக்னம் 8க்குரியவர் இருவரும் 5ஆம் வீட்டு அதிபரோடு சம்பந்தம் இருக்கிறது என்றால் அந்த ஜாதகர் அந்த தசை வரும்பொழுது நெஞ்சு வலியால் அவதிப்படுவார். இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் புகைப்பழக்கம், குடிப்பழக்கம், புலால் அதிகம் உண்ணுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். ஒருவருக்கு கன்னி லக்னமாய் இருந்து லக்னத்திலே செவ்வாயும் லக்னத்துக்கு 4ல் சனி பகவானும் அமர்ந்திருந்தார் அவருக்கு இதய நோய் வரும். அவர்களும் நல்ல பழக்க வழக்கங்களில் வாழ வேண்டும். அதனால் நோய் தாக்கத்தை தவிர்க்கலாம். 8ல் மாந்தி ராகுவோடு லக்னாதிபதி சேர்ந்திருந்தாலும் பஞ்சமாதிபதி நீச்சம் அடைந்திருந்தால் ஜாதக பிறவியிலே மூளை வளர்ச்சி இல்லாமல் கை கால்கள் விளங்காமல் வாழ்வார். எனவே அவர்கள் 9 உத்திர நாட்களில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்திட வேண்டும். அதுபோல லக்னத்திலே ராகு இருந்து சூரியன் பகையாகி சந்திரனும் செவ்வாயும் பகையாகி அல்லது நீச்சமாய் பிறந்தவர்களுக்கு பிறவியிலே மனநலம் பாதிக்கும். லக்னத்தில் கேது இருக்க மேற்படி அமைப்பில் பிறந்தவர்கள் மனநிலை 18 வயதில் பாதிப்பு. நவகிரகங்கள் நோய் தாக்கம் மற்றும் நல்வாழ்வுக்கு காரணமானவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இவர்களுக்கு பொருத்தமான ஒரு பரிகாரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஒரு சனிக்கிழமை ராகு காலத்தில் அருகில் உள்ள ஆலயத்தில் நவகிரகத்திற்கு 2 விளக்குகள் ஏற்ற வேண்டும். இதுபோல 27 வாரம் ஏற்றி வந்தால் நோய் தாக்கம் மாறும். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் குடும்பத்தினருடன் மேற்கண்ட பரிகாரத்தை செய்து வர சிகிச்சை பெற்று வருபவர் குணமாக வாய்ப்புகள் உருவாகும். இது ஒரு அனுபவ பரிகாரம். நாளைய தினம் இணைப்பிரியா தம்பதியாய் வாழ இணைக்க வேண்டிய ஜாதகம் எது? அதாவது திருமண பொருத்தத்தில் இது ஒரு பகுதி. இதன் நுணுக்கத்தை கற்றுக்கொள்ள நாளைய தினம் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிடம் கற்பிக்க கூடிய ஒரு பகுதி. ஜோதிடத்திலே ஆரம்ப நிலை, மத்தியம நிலை, ஏன் உச்ச நிலை பெற்றவர்கள் கூட இந்த பாடங்களை கற்றுக்கொண்டு பிறருக்கு வழி நடத்தலாம். உங்கள் ஜாதகத்தையே நீங்கள் ஆராய்ச்சி செய்யலாம். ஏற்கனவே நாம் லக்ன பாவத்தை பார்த்தோம், 2ஆம் பாவத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது முடிக்கின்ற தருவாயில் இருக்கின்றோம். 2 என்பது தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லப்படுவது, கல்வி நிலையை பற்றியும் பேசப்படுவது, கண்ணை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அவர்களுடைய பேச்சாற்றல்கள் கவர்ச்சியாக பேசுவார்களா அல்லது எரிச்சலாக பேசுவார்களா என்பதை எல்லாம் சுட்டி காட்டுகின்ற ஒரு பகுதி. அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலே 2லே புதன் இருந்தார். பலம் உடன் இருக்க புதன் பிசினஸ் கிரகம். கல்வி, வித்தை, ஜோதிடம், வியாபாரத்தின் மூலம் உங்களுக்கு லாபம் வரும். புத்திர பாக்கியம் வரும். சகோதர சகோதரிகள் இருப்பார். சபையிலே கௌரவம் கிடைக்கும். எடுத்த காரியத்தை வெற்றி கொடுக்கும். பலமின்றி இருக்க நஷ்டம், கஷ்டம் ஏற்படும். உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. 2லே குரு இருந்தால் நீதிமான், நிதானமாக பேசுவார். தனம் சேரும். நல்ல குழந்தைகளை பெறுவீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்வீர்கள். 2லே சுக்கிரன் இருந்தால் உங்களுக்கு அழகான கணவன் அல்லது மனைவி அமைய பெறுவீர். முக வசீகாரம் உண்டு. பெண்களிடத்தில் நெருங்கி பழகுவீர்கள். சாப்பாட்டு பிரியர். 2லே சனி இருந்தால் சில விஷயங்களை விருத்தி அடையும், சில விஷயங்கள் பாதிக்கும். உங்கள் பேச்சால் விரோதம் உண்டாகும். உங்கள் பேச்சை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பது உங்களுக்கு 100% பொருந்தும். உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கும். 2லே ராகு. உங்களுடைய பேச்சால் பிரச்சனை வரும். பேச்சில் எரிச்சல் தரும். சிலருக்கு திக்கி திக்கி பேசுவார். சிலர் அடுக்கு மொழியில் பேசுவார். கல்வி தடைப்பட்டு இருக்கும். நாகதோஷம் உண்டாகும். தாரதோஷமும் இருக்கும். 2லே கேது இருந்தால் வேதாந்தம் பேசுவீர்கள். ஆலோசனை வழங்குவீர். வாழ்க்கையிலே விரக்தி ஏற்படும். வாழ்க்கையே மாயை என்ற எண்ணத்தை உண்டாக்கும். நாளைய தினம் 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் என்பது எதையெல்லாம் காட்டுகிறது என்பதை நாளைய தினம் முதல் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். பொதுவாக இது சகோதர ஸ்தானம் என்றும் மற்றும் மாமனா ஸ்தானம் என்றும் கணவன் மனைவி உறவை காட்டுகின்ற ஸ்தானம் என்றும் சிறு ஊர்களுக்கு செல்லுகின்ற குறிப்பை கொடுக்கின்ற ஸ்தானம் என்றும் மற்றும் மேலும் இதற்கு பலவிதமான அமைப்புகள் இருக்கிறது. அதை பற்றியும் விரிவாகும் விளக்கமாகும் நாளை தினத்திலிருந்து நாம் பேச ஆரம்பிக்கலாம்.
ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சனி சுக்கிரன் மகா நவபஞ்சம ராஜயோகம். 3 ராசிக்காரர்களுக்கு கோட்டீஸ்வர யோகம். நவபஞ்ச ராஜயோகம் மிகவும் மங்களகரமான பலனை கொடுக்கப்படுகிறது. இந்த யோகத்தின் செல்வாக்கின் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் செழிப்பையும் தரப்போகிறது. இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக ஜாதகத்திலே நவபஞ்ச ராஜ யோகம் உருவாகிறது. இந்த யோகம் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. கிரகங்கள் அனைத்து நேரத்திலும் ஒரே குறிப்பிட்ட வேகத்தில் நகர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வரிசையிலே வெவ்வேறு கிரகங்களுடைய சேர்க்கையால் ஜாதகத்தில் வெவ்வேறு யோகங்கள் உருவாகிறது. இப்பொழுது ஜூலை 26ஆம் தேதி அன்று சுக்கிரன் மிதுன ராசியிலே நுழைகின்றார். நீதியின் கடவுளான சனி பகவான் ஏற்கனவே அவர் மீன ராசியிலே அமர்ந்தபடி இருக்கின்றார். இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையால் ஜாதகத்திலே நவபஞ்ச ராஜயோகம் உருவாகிறது. இந்த யோகம் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ஜோதிடத்தின் படி கிரகங்கள் சரியான நேரத்தில் நகர்வது நல்ல மற்ற அசுப யோகங்களை உருவாக்கும். இதன் விளைவு மனித வாழ்க்கையிலே நாட்டிலும் உலகிலும் நேரடியாக காணப்படும். ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசியிலே நுழைய போகிறார். சனி பகவான் தற்போது மீன ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த சனி சுக்கிரன் இணைவார் நவ பஞ்ச ராஜ யோகம் உருவாக போகிறது. ஜோதிடத்தின்படி சனி பகவானுக்கும் சுக்கிரனுக்கும் இடையே நல்ல நட்பு உணர்வு நிலவுகிறது. எனவே இந்த யோகத்தின் பலன் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் தெரியும். ஆனால் சில ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் வருமானம் அதிகரிக்கும் மற்றும் வேலையிலே பதவி உயர்வு கிடைக்கும். முதலிலே ரிஷப ராசிக்காரர்களுக்கு நவபஞ்ச ராஜ யோகம் நன்மையை பயக்கும். ஏனெனில் சனி பகவான் உங்கள் பெயர்ச்சிக்கு இடமான வருமான வீட்டிலே பயணிக்கின்றார். மேலும் சுக்கிரனின் செல்வ வீட்டிலே அவர் பயணிக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் உங்கள் வாழ்வாதாரம் வளங்கள் அதிகரிக்கும். மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு திடீர் பண ஆதாயம் கிடைக்கலாம். அதே நேரத்தில் திரைப்படத்துறை, கலை, ஊடகம், இசை, ஆடம்பர பொருட்களில் பணிபுரிபவர்கள் சிறந்து விளங்குவார். நிதி நிலை வலுவாக இருக்கும். ஆசைகள் நிறைவேறும். அடுத்தது மிதுனம். நவபஞ்ச ராஜயோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலனை தரும். ஏனெனில் சுக்கிரன் உங்கள் ராசி லக்ன வீட்டிலும் சனி கர்ம வீட்டிலும் பயணிப்பார். எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடும். மேலும் சுக்கிரன் லக்ன வீட்டில் இருப்பது இந்த நேரத்தில் உங்கள் ஆளுமை மேம்படும். வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வணிக கூட்டாண்மையிலே லாபம் கிடைக்கும். மேலும் திருமண வாழ்க்கை சிறப்பாய் மாறும். கும்பம். நவபஞ்ச ராஜயோகம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நன்மையை பயக்கும். ஏனெனில் சனி பகவான் உங்கள் ராசியின் செல்வ வீட்டிலே பயணித்துக் கொண்டு இருக்கின்றார். அதே நேரத்தில் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் பயணிப்பார். எனவே இந்த நேரத்தில் திடீர் பண ஆதாயங்களை பெறலாம். தொழில் அதிபர்கள் லாபம் ஈட்டவும் புதிய திட்டங்களை செயல்படுத்தவும் ஏற்ற நேரம். குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். இந்த நேரத்தில் திருமணம் ஆகாதவருக்கு திருமண வாழ்க்கை கிடைக்கும். அனைத்தும் மகிழ்ச்சியாக நடக்கும் என்பதை நீங்கள் கோச்சார பலனாக பெற்று, இது பொது பலனாக இருந்தாலும் ஒவ்வொருவருடைய தசா புத்திக்கு ஏற்ப இது பலனை அளிக்கும். இந்த நேரத்தில் சனியின் காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து யார் ஒருவர் சொல்லி வருகின்றாரோ அவர்களுக்கு கூடுதல் சிறப்புகள் கிடைக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள். சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதன் மூலம் நீங்கள் ஜோதிடமும் கற்றுக்கொள்ளலாம். உங்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்யலாம். பிறருக்கும் நீங்கள் சுட்டிக்காட்டி வாழ்க்கை நடத்த உதவிடலாம். மேலும் இந்த பகுதியில்தான் உங்களுக்கு கோச்சார பலன் மற்றும் தினப்பலன், பஞ்சாங்க குறிப்பு, இறை வழிபாடு என்று
அற்புதமான 6 தலைப்புகள் பரிகாரம் என்பதை எல்லாம் இதிலே நாங்கள் கொடுக்கின்றோம். அன்பர்கள் இதை கேட்டு பயனடைய வேண்டும். நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். இப்பொழுது நாம் கடைசி பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இந்த கடைசி பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் பார்க்க போகின்றோம். இப்பொழுதே ஒவ்வொரு ராசியாக அதனுடைய பொது பலனை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசி. மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும். எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார். உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றனர். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். பிள்ளைகளினுடைய போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சாதிக்கின்றன. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். பிள்ளைகளுடைய போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது சாதிக்கின்றன. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கடினமான காரியங்களும் எளிதாய் முடிப்பீர்கள். சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு. வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள். திறமைகள் வெளிப்படுகின்றன. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான காரியங்களையும் எளிதாய் முடிப்பீர்கள். சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு. வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள். திறமை வெளிப்படுகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும். உறவினர்கள் ஆதாயம் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள். கனவு நனவாகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும். உறவினர்களால் ஆதாயம் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார். ஆயிலி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள். கனவு நனவாகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றன. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றன. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்த்தவைகளில் சிலது தள்ளி போனால் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும். பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களும் கனிவுடன் பழகுங்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நன்மைகள் கிட்டுகின்றன. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவை சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கனிவுடன் பழகுங்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நன்மையே கிட்டுகின்றன. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள். நெடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை உங்களை தேடி வருவார். புது முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள். புகழ் கௌரவம் உயர்கின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு
எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அக்கறை கொள்வார்கள். நெடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். புகழ் கௌரவம் உயருகின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் அவர்கள் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த தொடர்நிலை முருகனின் வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக சக்தி வாய்ந்த வேல்மாறன் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவு கிட்டும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமைகளுடன் செயல்படுவார். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர். தேவைகளை பூர்த்தியாகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவு கிட்டும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களும் கடமைகளுடன் செயல்படுவார். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர். தேவையானதை பூர்த்தி செய்வீர்கள். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை. உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும். ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும். சகோதர வகையிலே மனத்தாங்கள் வந்து நீங்கும். யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும். ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் சகோதர வகையிலே மனத்தாங்கள் வந்து நீங்கும். யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிரியமானவருடைய சந்திப்பு நிகழ்வு. பண பற்றாக்குறையை சாமர்த்தியமாய் சமாளிப்பீர்கள். தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும். கலை பொருட்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை படிப்படியாய் தீரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் போராடி உயர்கின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமான ஒரு சந்திப்பு நிகழும். பண பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும். கலை பொருட்களை வாங்குவது. வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனை படிப்படியாய் தீரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் போராடி வெல்லுகின்றன. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.